வணக்கம். மோடி அவர்களுக்கு 24 மணி நேரம் கெடு விதிக்கிறோம். அதற்குள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவில்லை என்றால் மோடி ராஜினாமா செய்ய வேண்டி வரும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த மாணவர்கள் இன்றைக்கு கெடு விதித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்தியாவில் இப்போதுதான் மாணவர்கள் போராட்டம் நடக்கிறதா? மோடியினுடைய ஆட்சியில் இதுக்கு முன்னாடி ஜேஎன்யூவில் ஒரு மாணவர்கள் போராட்டம் நடந்தது. அப்போது மோடி அதை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. விவசாயிகள் போராட்டம் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பேசினதான், 1 வருட காலம் நடந்தது. ஆனால் மோடி பேசியிருக்கிறாரா? இல்லை. மணிப்பூரில் பற்றி எரிந்தது, பேசினாரா? இல்லை. கடந்த 80 நாட்களாக இந்த நீட் தேர்வு நடந்து முடிந்து 80 நாட்களாக பல்வேறு இடங்களில் பல்வேறு மாணவர்கள் பல்வேறு குரல்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் மோடி பேசினாரா? பேசலை. ஆனால் இப்போது இரவோடு இரவாக வந்து ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாரு அப்படின்னா மோடிக்கு தெரிந்திருக்கிறது, அது தன்னுடைய கையை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கைப்பிடியிலிருந்து இந்த இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது மோடிக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீட் எழுதியவர்கள் அப்படின்னா 22 லட்சம் குடும்பங்கள். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இது சாதாரணமான கணக்கு அல்ல. இது நேற்று இன்று அல்ல. இப்போது மோடி செல்ஃபி வீடியோ ஒன்று போட்டிருக்கார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். கடந்த 2024 இதே மாதிரி நீட் வினாத்தாள் கசிவு நடந்தபோது மோடி பார்லிமெண்ட்டில் பேசின வீடியோவை நம்ம மறந்திருக்க மாட்டோம். இப்போது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்? இதையெல்லாம் தடுப்பதற்கு கடினமான சட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது, நம்ம அதை செயல்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்னதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாடறியும். இப்போது நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் கடந்த ஜூலை மாதம் எப்போது நீட் தேர்வினுடைய ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கூட சரியான டேட்டோட மோடியால் சொல்ல முடியலை அப்படின்னு இந்திய மாணவர்கள் இன்றைக்கு தோலுரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜூலை 16ஆம் தேதி ரிசல்ட் வருது, ஆனால் ஜூலை 19 என்று மோடி சொல்கிறார். எழுதி கொடுத்தவர்கள் அல்லது சொல்லி கொடுத்தவர்கள் இந்த டேட்டை கூட சரியாக சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, அந்த 2024 நீட்டு வினாத்தாள் கசிவாக சஞ்சீவ் அப்படின்னு ஒருத்தன் கைது செய்யப்படுகிறான். அவன் மீது இன்று வரையிலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இறுதியில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? விசாரித்தவங்க, அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மணிப்பூர் பற்றி எரியும் போது, விவசாயிகள் போராடிய போது, அதே போன்று நீங்கள் பார்த்தீங்களா, இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தபோது பேசாத மோடி 80 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நைட்டு அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அப்படின்னா ஒன்றை உறுதியாக சொல்ல விரும்புகிறோம், மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கைகளிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள். அதில் இளைஞர்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் பதட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது பல பேர் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவிற்கு எதிராக களத்தில் நிற்கிறது. யாருக்கு ஆதரவாக? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய. இப்போ நீங்கள் பாருங்கள், இது துவங்கி 6-7 நாட்கள் ஆகுது. மெதுவாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம், இன்றைக்கு எழுத்தாளர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள், மிகப்பெரிய கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொள்கிறார்கள், இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான உதவிகளை இந்த போராட்டத்திற்கு செய்கிறார்கள். ஏன்னா நேரடியாக எங்களால் டெல்லியில் பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் எங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மகத்தான போராட்டத்தில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று மக்கள் ஒரு சேர வந்திருக்கிறார்கள். நான் பார்த்தேன், இந்த டெல்லியில் இந்த விவசாயிகளின் மீது அமித்ஷாவினுடைய காவல்துறை மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்திச்சு, காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். அப்போது அவர்களுக்கு அடைக்கலமாக ஜந்தர் மந்தருக்கு பக்கத்தில் இருந்த
சீக்கிய மக்களுடைய குருத்வார் திறந்து கொடுக்கப்பட்டது. அங்கே தான் மக்கள் மாணவர்கள் வந்து ஆரம்ப காலங்களில் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை நாம் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மோடி பதறிப்போய் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். என்ன, ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்படும்னு. 2024 பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே நல்ல சட்டம் இருக்குன்னு சொன்னவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரப்படும், அதுவும் வருகிற திங்கட்கிழமையே கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள். 47 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் அபராதம், இனிமேல் இந்த 10 ஆண்டுகள் சிறை, இப்படின்னெல்லாம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, பதட்டத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரம் தங்களை விட்டு போய்விடும்னு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்குள்ளேயே இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கு. முரளி மனோகர் ஜோஷி, உங்களுக்கு தெரியும், பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர். அவர் வந்து மோடியினுடைய பாஜகவினுடைய இந்த செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்தி எடுக்கக்கூடிய தடியடி போராட்டத்தை அவர் கடுமையாக எதிர்த்திருக்கக்கூடிய செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவதே இன்றைக்கு பாஜக, மோடி இவங்கெல்லாம் வந்து பேசணும், மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படின்னா எல்லை மீறி போயிருக்கிறது, அவர்களுடைய கைகளை மீறி போயிருக்கிறது. நம்ம என்ன கேட்குறோம், இது எத்தனை முறை கசிந்திருக்கிறது? 100க்கும் அதிகமான முறை வினாத்தாள் கசிந்திருக்கிறது இல்லையா? எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை முறை மறுதேர்வு, இப்படியெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அன்றைக்கொன்றும் நடவடிக்கை எடுக்காமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்த சங்க பரிவாரங்கள் இன்றைக்கு அவர்கள் பதறியடித்து வருகிறார்கள் என்றால் இந்த போராட்டம் மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இளைஞர்களை பார்த்து ஆர்எஸ்எஸ் கடுமையாக பயப்படுகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.